Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ மஞ்சரி பேசுறாங்கன்றதுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்கேயுமே அவரை பேச விடாம அவரை மொக்க பண்ணிட்டு இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலயும் அமைதியா இருக்க முடியாதுல்ல. அது வந்து அருணை கார்னர் பண்ணி மஞ்சரி பாவம் தப்பு அப்படின்ற மாதிரி. நிஜமாவே மஞ்சரி பாவம் தான், நல்லவங்க தான், அதை பத்தி ஒண்ணு இல்லை. அதுக்காக அருண் கெட்டவங்க கிடையாது இல்ல. அருண் சார் வந்து is in love. எல்லாருக்குமே தெரியும், நல்ல பேர் கூட. அருண் வெளியில வின் பண்ணிட்டு வந்த உடனே நல்ல விஷயமும் ஒரு செய்தியும் இப்ப பத்தி சொல்லவே தேவையில்லை. நியாயத்துக்கு சார்பாக கூலா போகக்கூடிய ஒரு ஆள். ஒரு பெரிய அவனுக்கு ப்ரொமோஷன் தேவை இல்லை, அவனே ப்ரொமோட் ஆயிடுவான். லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு நம்ம விஷால் அண்ட் தர்ஷிகா நடுவுல. they are performing their role. ரெண்டு ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த ரோலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கள் சில நேரம் கோவத்துல பேசுவாங்க, கராரா பேசுவாங்க, சில ரொம்ப சாஃப்டா, சில பேர் சைலண்டா இருந்து புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேலையை ரஞ்சித் தெரிஞ்சிருக்காரு. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட பிக் பாஸ் விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க ஆக்டர் ரிஷிகேஷ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பவித்ரா. பிக் பாஸ் 8ல மெயினா நம்ம வந்து அருண் சாரை பத்தி கேட்டே ஆகணும். பிகாஸ் பாரதி கண்ணம்மால நீங்க அவருக்கு வந்து ஃபாதர் ரோல்ல வந்து பிளே பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படிப்பட்டவர் சார் அருண்? பேசிக்கலி அருண் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, யதார்த்தமான வெளிப்படையான ஒரு மனுஷன். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் நடிக்க தெரியாது, அது ஒரு பெரிய இது. நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஐ ஹவ் ட்ராவல்ட் அபவுட் 7-8 இயர்ஸ் கூடியதாக இருந்திருக்கும். அதனால தெரியும், ரொம்ப யதார்த்தமான வெளிப்படையான ஒரு ஆள். இப்போ வந்து பிக் பாஸ் 8 ஸ்டார்டிங்ல வந்து அருண் வெளியிலேயே தெரியல, அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாமலே இருந்தது. ஆனா இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாரு, பயங்கரமா வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு அவர் பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி காமான ஒரு பர்சனா இல்ல இப்படிதான் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாவே எப்பவுமே இருப்பாரா? யதார்த்தமான ஒரு மனுஷன் தான். பட் என்னன்னா எப்போ தேவையோ அப்போ பேசிதான் ஆகணும் ஒரு மனுஷன். அதனால இப்போ ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் அது செட் ஆகிற வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ அதனால பேசி ஆகும் வேண்டிய சூழ்நிலையினால பேசி தான் ஆகணும், நியாயங்களை கேட்க பேசி தான் ஆகணும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டாஸ்க் பிளே பண்ணாங்க. அதுல வந்து அந்த டாஸ்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது யார் உண்மையான டெவிலா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது மஞ்சரி வந்து சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது மஞ்சரி, நீங்க யாரோ ஒருத்தரை தான் சொல்லணும், அது எதுக்கு நீங்க 3 பேர் சொல்றீங்க? அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அருண் வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல, அது ஒரு நல்ல நீங்க ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு இடம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ மஞ்சரி இப்போ மஞ்சரி பேசுறாங்கன்றதுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்கேயுமே அவரை பேச விடாம அவரை மொக்க பண்ணிட்டு இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலயும் அமைதியா இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல பேசிதான் ஆகணும். அதனால தயவு செஞ்சிருங்க, என்ன சொல்ல வரணும் சொல்லிடுறேன்றதுல. அதுதான் மஞ்சரிய யாரா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க. மஞ்சரியை வந்து பேசக்கூடாதுலாம் அங்கே அடக்கல. அதையும் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு போகணும். மஞ்சரி மேல இருக்க கோவத்திலையோ ஒரு வெறுப்புலையோ அந்த அழுத்தம் கிடையாது. அழுத்தம்ன்றதை விட அதை இருங்க, நீங்க சொல்லிடாதீங்க எல்லாத்தையும்ன்றது. சரி, எல்லாமே சும்மா கசகசான்னு போது, என்ன பேசுமோ அதை பேசி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அந்த இடத்துல மஞ்சரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னாருன்னா, மஞ்சரியை தான் நான் வந்து நாமினேட் பண்றேன். ஏன்னா மஞ்சரி பண்ண டாஸ்க் எல்லாமே ரொம்பவே கொஞ்சம் வந்து முட்டை அவங்க வாயில ஊத்துற, பவித்ரா வாயில ஊத்துனதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து காரத்தூள் உப்பெல்லாம் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு இதனால நான் அவங்களை நாமினேட் பண்ணேன். ஆனா மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, நான் முட்டை உடைச்சு ஊத்துனது மட்டும்தாங்க நானு, மற்றபடி இந்த காரத்தை பூசினது இது எல்லாமே நான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிற விஷயத்தை விட்டு இல்லாததையுமே ஏன் மேல அவர் வந்து போட பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க மஞ்சரி. இதுக்கு என்ன சொல்றீங்க? மஞ்சரி மேல அருணுக்கு வந்து தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி கம் டு பிளே அ கேம், அவ்வளவுதான். அது விளையாண்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்றப்போ பேச்சுவாக்கில் வரும்ல, இது பண்ணிருக்கீங்க இது பண்ணீங்கன்னு பின் பாயிண்ட் பண்ணுன்றது இல்லை. பொதுவாக இருக்கப்போ ஒருத்தரா கை கட்ட பேச முடியல, அதனால அவர் சொல்லியிருக்காரு. அதையே ஒருத்தரையே டார்கெட் பண்ற மாதிரி எடுத்து நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் பார்த்தேன், ஒரு முந்தா நேத்து கூட பார்த்தேன். அது வந்து ஒரு டீமே சேர்ந்துக்கிட்டு வந்து மஞ்சரி பாவம் தப்பு அப்படின்ற மாதிரி. நிஜமாவே மஞ்சரி பாவம் தான், நல்லவங்க தான், அதை பத்தி ஒன்றும் இல்லை. அதுக்காக அருண் கெட்டவங்க கிடையாது இல்லை. ஸோ அருணும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது வந்து அருணை கார்னர் பண்ணி ஒரு டோட்டலா வந்து மஞ்சரி வந்து ரொம்ப பாவம், இவன் வந்து ரொம்ப அயோக்கியன், அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அது ஏன் அப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது அப்படிதான் இருக்கு. அந்த
அந்த வெளியில இருந்து பார்க்கும்போது அதான் பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ தாங்கிட்டு இருக்கு, அப்படி கிடையாது. அது அதாவது நெருப்பு இல்லாமல் புகைன்னு ஒன்று வராது. ஸோ அந்த புகை வருதுன்னா ஏதோ ஒரு நெருப்பு இருக்கும். நான் தனிப்பட்ட விஷயத்திலையும் சொல்ல, பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இருந்தப்போவே இட் வாஸ் டிஃப்ரெண்ட். முத்துக்குமார் வாஸ் ரியலி லைக் குட். இதெல்லாம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, முத்துக்குமார் ஸ்டார்டட் பிளேயிங் ஹிஸ் ஓன் கேம் இன் ஹிஸ் ஓன் ஆங்கிள். அவ்வளோதானே தவிர முத்துக்குமார்னு கெட்டவர் கிடையாது. ஹி இஸ் பிளேயிங் ஹிஸ் கேம். அதனால இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கப்போ ஹி வாஸ் டோட்டலி வித் பாய்ஸ். இப்போ வந்ததுனால தனியாக விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் தப்பு சரின்னு சொல்ல முடியாது. எல்லாரோட செயல்பாடும் வந்து கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. அவங்களுக்கு எது அப்போதைக்கு கரெக்டுன்னு படுதோ அதை செயல்படுத்திடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்மளே லைஃப்ல பண்றோம்னா ஒரு விஷயம் இதுதான் கரெக்டுன்னு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு சைலண்டா உட்காந்து போறப்போ இது பண்ணியிருக்க கூடாதோ பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட்டும் வரும். ஸோ அப்படி கூட இருக்கலாம். செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது பண்ணாமல் விட்டுருக்கலாம். அது மாதிரி முத்துக்குமாருக்கும் நிறைய இடத்துல வந்திருக்கும். சில நேரங்களில் அவரால் சொல்ல முடியாது, இது நான் பண்ணியிருக்க கூடாது, சாரி கேட்காம கூட இருந்திருக்கலாம். எது வந்தாலுமே இப்போ யாரன்னா நாமினேட் பண்ணனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சரி ஏதோ சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயம் மஞ்சரி இது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்ல வந்தாலுமே எண்ட் கார்டு போடுறாரு. கரெக்ட். என்ன ரீசன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஏதோ நீங்க நானே பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பேசுறது நான் விடாம திடீர்னு தடுப்பேன், நீங்களும் தடுப்பீங்க. அதுக்காக விரோதிகள் கிடையாது. அப்போ நீங்க 2-3 இடத்துல நீங்க கேட்டது எனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு நான் இப்பவே கேட்டு போடுறேன். ஸோ அதுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா பேசினாலே பிடிக்கல வேண்டாம் ப்ளீஸ் நிறுத்துங்கன்னு, அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. எது பேசினாலும் ஏதோ பிரச்சனையாக தான் வருது, இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறப்ப போதும் நிறுத்து, நான் பேசுகிறேன், இதுதான் மேட்டர், நீ பேசினாலே ஏதோ ஒரு பஞ்சாயத்தான் கூப்பிட்டு வரேன்னு தெரியும், அப்படி இருக்கலாம். அதுக்காக தனிப்பட்ட விரோதம் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசினாலே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹர்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய, அது அங்கே அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் இருக்கும். பார்த்துட்டு இருக்கோம், அதுக்காக இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், இருக்கு. ஒருத்தரோட அபிப்பிராயம் ஒருத்தர் பற்றி ஒரு விஷயம் இருக்கும். அருண் ஹர்ட் ஆயிருக்காரு எங்கேயோ, அதுக்காக மஞ்சரி ஸ்டைல்லேருந்து அந்த சைட்லேருந்து நான் பேசுனா நானும் சொல்ல மஞ்சரி ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் பேசுவேன். இப்போ நான் வந்து அருண் எனக்கு நல்லா தெரியும், நான் அருணை தான் ஃபாலோ பண்ணுறேன் பார்க்குறேன்றப்போ அந்த வாட் யூ கால் த டோட்டல் பிளே போனதுலேயே பார்க்கும்போது ஹீஸ் ஹர்ட். அதனால அது வெளிப்படுத்துறது நியாயமான ஒரு விஷயம் தானே. அண்ட் சாச்சனா வந்து ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கும் போது நான் வந்து முத்துக்குமரன் அண்ணா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முத்துக்குமரன் வந்து சாச்சனா வந்து பேம்பர் பண்ணுவாரு. இதை வந்து இன்னொரு சைடு இருந்து அருண் என்ன சொல்றாருன்னா, அவன் பாரு டப்பா அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன நினைச்சானா முத்துக்குமரனே வாலண்டியரா போயிட்டு சாச்சனாவை பேம்பர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா இங்க வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்காம வேற ஒரு விஷயம் நடந்துச்சுல, அது என்னன்னு சொல்லுங்க தெளிவா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்க பெர்ஸ்பெக்டிவ். சாச்சனா கூப்பிட்டதுனால தான் முத்துக்குமரன் உள்ள வந்தாரு. சரி, இல்லனா அவர் வந்து போயிருக்க மாட்டாரு. இத்தனை பேர் இருக்கப்ப சாச்சனா அவங்கள மட்டும் ஏன் கூப்பிட்டாங்கன்னா தட் இஸ் பாண்டிங். ஒரு பிரதர்லியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அது இருக்குன்றது அவங்க கூப்பிடுறாங்க, இவரும் போறாரு. டப்பா அடிக்கிறான்ற வார்த்தையை வந்து ஒரு இடத்துல இவர் பேசுறதுக்கு இவ்வளவு சொல்றப்போ இதே தானே அருணுக்கு அவ்வளோ பேசியிருக்காங்க. முத்துக்குமார் அருணுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றது இருந்ததை விட அருண் என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது அருண் மேல தப்பு தெரியல. இல்ல சார், பட் ஆனா நீங்க பேசுறது எல்லாமே பார்த்தா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வெளியில இந்த பிஆர் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அருணுக்கு யாருன்னா இருப்பாங்க. அதுதான் சூப்பர். பிஆர் டீம் எல்லாருமே வச்சுக்கணுங்க, தப்பே இல்லை, இட்ஸ் வெரி குட். பிஆர் டீம் எதுக்குன்னா பப்ளிக் ரிலேஷன் டு ப்ரொமோட் கம்பீட் பண்றவங்களுக்குன்றது, அதுல தப்பே கிடையாது. ஆனா பிஆர் பண்றது நல்லவங்கள நல்லவங்களாவே கொண்டு போவாங்க. அதே மாதிரி எதிரிலேயே இருக்கவங்கள வந்து கெட்டவன் ஆக்கி ஒருத்தர் நல்லவன் ஆக்காது. ஒரு வில்லன் இருந்தாதான் ஒரு ஹீரோன்ட்டு ஒரு கான்செப்டே கிடையாது. அது ஒரு படத்துலதான் ஒரு 2.5 மணி நேரத்துல இருக்கும். ஹீரோ எல்லாமே ஒருத்தன் ஹீரோவா இருக்கு. நல்லவன் கெட்டவன் இருந்தால் தான் ஒருத்தன் நல்லவன் தெரியுமா, அப்படியெல்லாம் கிடையாது. கெட்டவன் இல்லைனாலும் நல்லவன் இருக்கு. அதனால அருணன் கெட்டவன் ஆக்கி ஒருத்தர் நல்லவன் ஆக்குறதுக்கு ஒரு பிஆர் ஒர்க் வேண்டாம். அதுதான் சொல்றேன். அது உங்களுக்கு அருண் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. விட்டா நீங்களே என்ன சொல்லுவீங்க, நீங்க வந்து பிஆர் ஒர்க் பண்றீங்க அருணுக்கு, அப்படி கிடையாது. யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தா தீபக் இஸ் தேர் இன்சைட், இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் ஒரு 20-23 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ரஞ்சித் சார் உள்ள இருக்காரு, ஐ நோ ஹிம் ஃபார் அபவுட் 20 இயர்ஸ். நான் முதல் படம் பண்ற ஹீரோ பண்றப்பே நானும் அவரு தான் நடித்தோம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அதனால இவரை சப்போர்ட் பண்ணும் அவரை சப்போர்ட் பண்ணுறது எஸ் நேச்சுரலி. இப்போ ஒருத்தர் வீட்டு சார்ந்தவங்க வந்து ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நம்மளோட கண் பார்வையோ நம்மளோட எண்ணங்களோ எல்லாமே அவங்கள நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த விதத்துல எனக்கு அருணை நோக்கி தான் இருக்கும். தப்பு பண்ணாலும் என் மைண்ட்ல தெரியும்,
இந்த இடம் அருண் பண்ண தப்பு. உங்களுக்கு அந்த மாதிரி அருண் பண்ணதுல எது தப்புன்னு தெரிஞ்சது? அருண் வந்து ரொம்ப எமோஷனல், ரொம்ப ஒரு லிமிட் டப்புன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். அது இருக்கக்கூடாது, அதை பிளே பண்ண. அது அருணுக்கு எப்பவுமே வந்ததில்லை, இங்க இருக்கப்பே அது வந்ததில்லை. அதே மாதிரி அமைதியா விட்டா ஹில் பி சைலண்ட். இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் திடீர்னு ஜம்ப், திடீர்னு விட்டு சரி இதுவே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சைலண்டார். இது எனக்கு அது கெட்டதா நல்லதான்னு தெரியல, என் பார்வையில் அது தப்புன்னு படுது. திடீர்னு அடக்கிக்க முடியறது இல்லை, ஸோ பஸ்ட் ஆயிடுறது இல்லை தப்பு அப்படின்னு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எஸ்பெஷலி இஸ் ஐஸ் விச் ஸ்பீக்ஸ், அது ஒன்று இருக்கு கண்டிப்பா இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். அருண் சார் வந்து இஸ் இன் லவ் அப்படின்னுட்டு, ஸோ அது யாருன்னுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நேம் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம், அருண் சார் யாரை லவ் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நல்ல பேர் கூட, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பேர், ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும். பர்த்டேக்கு கூட விஷ் பண்ணாரு போல. ஆமா, பர்த்டேக்கு வந்து லெட்டர்லாம் போட்டேன். ஸோ அதுலேயே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ வெளியில வந்து ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டி பெண்டிங் வந்து வெளியில அருண் வெளியில வின் பண்ணிட்டு வந்த உடனே கண்டிப்பா அந்த பார்ட்டியும் இருக்கு. பிளஸ் இன்னொரு அடிஷ்னல் நல்ல விஷயமும் ஒரு செய்தியும் வரும். இவங்களை தாண்டி வந்து ரஞ்சித் சார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்க. ஸோ அவரோட கேம் பிளே உள்ள எப்படி இருக்கு? அவருமே ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்காரு, திடீர்னு தெரியறாரு, திடீர்னு தெரிய மாட்டேங்கிறாரு. உண்மையிலேயே அவர் அப்படிதான். பிகாஸ் நான் அவரோட ரொம்ப ஜூனியர் அவருக்கு. ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, வழக்கமா இருக்கிறது அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. பர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப நான் அப்பதான் முதல் படம் ஹீரோவா பண்ணிருக்கேன், டாக்கிங் ஆஃப் 20 years பேக். ஸோ அப்போ நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. லைக் எல்லாம் அந்த ஹேபிட்ஸ், நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே ஒரு மெச்சூர்ட் பர்சன் எப்படி இருப்பாரோ, ஒரு 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 தேசத்தை சார்ந்த ஒரு தமிழை சார்ந்த ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மகன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள். மெச்சூரிட்டி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கிறார் 100%. தீபக் ப்ரோ, தீபக் பத்தி சொல்லவே தேவையில்லை. வெரி கிளீன் ஃபெலோ, எப்பவுமே இஸ் மை ஜூனியர் 2 years. பட் செட்டில் நாங்கள் ப்ரொஃபஷனல், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். மெச்சூர்ட் ஃபெலோ, என்ன சொன்னேன், எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அவ எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் டேய் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் எப்பவுமே நிறைய சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஸோ அது நியாயத்துக்கு சார்பாக கூலாக போகக்கூடிய ஒரு ஆள். ஒரு பெரிய அவனுக்கு ப்ரொமோஷன் தேவை இல்லை, அவனே ப்ரொமோட் ஆயிடுவான். பாசிட்டிவாக இருக்கவங்க எப்பவுமே ப்ரொமோட் ஆயிடுவான், அதனால அவன் பிரச்சனை இல்லை. அண்ட் உள்ள ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு நம்ம விஷால் அண்ட் தர்ஷிகா நடுவுல. கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க, தேர் பெர்ஃபார்மிங் தேர் ரோல். 2 ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த ரோலை பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் என்ன ரோல் அப்படின்றது தெரியாது. யார் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ரோல் போடுறாங்களோ இல்லை அண்டர் பிளே பண்றாங்களோன்னு தெரியாது. பட் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தியர் கேம். அது ரொம்ப கிளீன். இதுல வந்து புதுசா வந்து இது என்னன்னு நம்ம பாக்குற வேலை இல்லை, எனக்கு தெரியல, அது அவங்க மனசுக்குள்ளதான் தெரியும். ரஞ்சித் சாருக்கும் ஜாக்குக்கும் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு சண்டை நடந்துச்சு. லைக் வந்து நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தேன், ஆனா நீங்க வந்து இப்படி ஏமாத்துறீங்க, லைக் வந்து இப்படி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க ஜாக். பட் மக்கள் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வந்து அந்த ஒரு எமோஷனலை வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க இருக்கு, அதான் நான் திருப்பி சொல்றேன். தெரியல, எனக்கு ஒரு அப்பா மாதிரி பாக்குறேன் அப்படின்னு ரஞ்சித் சார் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அப்பா செய்ய வேண்டிய வேலையை தான் அவர் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. அது அட்வைஸா இருக்கலாம். அப்பாக்கள் சில நேரம் கோவத்துல பேசுவாங்க, கராரா பேசுவாங்க, சிலர் ரொம்ப சாஃப்டா இருக்கும், சில பேர் சைலண்டா இருந்து புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேலையை ரஞ்சித் சார் செஞ்சிருக்காரு. ஒரு பொண்ணு அந்த ஏஜ்ல என்ன கோவம் வரும், அந்த என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அதை ஜாக் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். அதனால அதை யூஸ் பண்ணிக்கலான்றது அவங்களுக்கு தெரியலாம். பட் 2 பேருமே அப்பான்ற ஸ்தானத்தை இவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதனால அவர் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. மகன்றவர் இவ ஏத்துக்கிட்டாரு அவரு. ஸோ அவங்க அந்த உணர்ச்சிகள், நான் அப்படி நினைச்சேனே அந்த ஃபீல் கொடுக்கறத கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஜாக் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, 60 நாளுமே அவர் வந்து நடிச்சிருக்காரு, இப்பதான் அவரோட ஒரு ரியல் ஃபேஸ் தெரியுது அப்படின்னு ஒரு வேர்டை வேற சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வந்து ரஞ்சித் சார் அவரோட 60 days-உமே அவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு, இல்லை 60 days-உமே அவர் வந்து ஃபேக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. 60 நாள் ஜாக் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த 60 நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கோவா யார் யார் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்களா? நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கோம், நம்ம வேலையை மட்டும் பார்க்கணுங்க. அவன் நடிச்சா என்ன, நடிச்சா என்ன, there is a team to play, everybody is playing. அவன் தப்பா விளையாடுறான், அவன் பேர் நான் கரெக்டா விளையாடுறானா, அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பிளேயர் ஷுட் பி இன்சைட் த கோர்ட் ஆர் இன் த ஃபீல்ட். அதை விட்டு அவன் குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள் மாதிரி தான். அவன் விளையாடல, உன் விளையாட்டு நீ விளையாடு, எதுக்கு அடுத்தவங்களை பிளேம் பண்ணுன்றது. பட் பிளேம் பண்றதுனால யூல் கெட் மோர் அட்ராக்ஷன், மோர் கேரி ஆன் அப்படின்றதுக்காக செய்யலாம். ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்றது, நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்னு வைங்களேன், இன்னொருத்தர் மேல போட்டோம்னா நம்ம தப்பு மறைஞ்சிரும். எல்லாரோட நோக்கமும் கான்சென்ட்ரேஷன் அங்க போயிடும். அதை டைவர்ட் பண்றது கூட ஒரு யுக்தியா இருக்கலாம். அது
ஸோ எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க யார் சார் நம்ம பிக் பாஸ் 8 டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையான கலர்ஸ் எல்லாத்தையும் ஃபேட் ஆகிட்டே வருது. ஸோ உண்மையாக இருக்கவங்க பிரைட்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க. என் பார்வையில் இருக்கவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது தீபக் இஸ் தேர். ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ் இவங்க தான் அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸ் யார் யாரை சொல்வீங்க? என் பார்வையில் வந்து சில நேரங்களில் வந்து எனக்கு சம்டைம்ஸ் முத்துக்குமார் எனக்கு பட்டுச்சு, சில இடத்துல சில எபிசோட்ஸில் பட்டது. சௌந்தர்யா, ஸோ அவங்கள பட்டது. மஞ்சரி. சரி சார், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கலாட்டா. Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.